அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. துக்கம் சந்தோஷமா மாறணுமா, மதீனம் மாறணுமா, பலவீனம் மாறணுமா, போராட்டம் மாறணுமா, கர்த்தரையும் அவருடைய வல்லமையால தான் இதெல்லாம் முடியும். ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள். நான் நிறைய இடத்துல போய் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல இப்போ இது தபசு நாட்கள், அதாவது 40 லெண்டேஸா எல்லா இடங்களும் 40 நாட்கள் ஜபம். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் ஆமா உபவாச ஜபம், 40 நாட்கள் ஜபம். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 40 நாட்களும் இந்த அருமையான சிஎஸ்சி திருத்தலங்கள் மற்ற எல்லா இடங்களும் இதை விட கத்தோலிக்க மக்கள் எல்லாருமே அதிகமாக ஆலயத்தை நாடி எப்படியாவது ஆண்டவர் எங்கள் துக்கத்தை மாற்றணும், எப்படியாவது எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை தேடாம டெய்லியும் தெய்வ சமூகத்தில் நித்தமும் அல்லேலூயா நித்தமும் கர்த்தரை தேடும் போது அன்புதாசன் சொன்னது போல துக்கம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போயிடும். அல்லேலூயா. அவருடைய வல்லமை மகிமை உள்ளது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொன்னாரு, தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் கட்டுகளை உடைக்க வல்லமையுள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் கர்ப்பத்தின் கனிகளை கொடுக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சிறுமையும் எளிமையுமானவர்களை உயர்த்துகிற தேவன். முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லாரிடம் என் தேவன் வல்லமையுள்ளவர். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால்தான் ஃபாதர் பாட்டு பாடுவாரு, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். நல்ல கை தட்டி சொல்லுங்க, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான பின்னால கை தட்டி பொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே ஐய பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ளே அணுகுவதில்லை. ஓ அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. ஓ அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. கொஞ்சம் எழுந்து நிக்கலாமா? வல்லமையின் ஆவியான் பின்னால இருக்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. கடைசியில வல்லமையின் ஆவியானவர் வந்து விட்ட. அடட, நீங்க அப்படியே தூங்கி எழுந்த மாதிரி எழுந்திருக்கிறீங்க நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல உற்சாகமா கை தட்டி அந்த என்ன மாதிரியான கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, நல்ல கை ஜோரா, நல்ல உற்சாகமா. ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஒரு அபிஷேகத்தோட நம்ம போக போகிறோம், ஒரு அக்கினியோட போக போகிறோம். நல்ல கையை தட்டி பின்னால 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 கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஓ இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் வாழ்பவன். நல்ல கையை தட்டி நல்ல கை தட்டி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத ஷபாபா ஓ ராமானா ஷேகோ விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத இயேசுவின் நாமத்தினால பொல்லாத விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியான இயேசுவின் நாம காரணத்தினா பொல்லாத சாத்தானே, பொல்லாத ஆவியே, விபச்சார ஆவியே, வேசித்தன ஆவியே, அந்தகார ஆவியே, சரீரங்களுக்குள்ளே கட்டுகளை உடைக்கிற சாபத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதா. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய மகிமை இறங்குவதாக. நல்ல கையை தட்டி ஆவியில் நிறைந்து அவர் பெரியவர், அவர் வல்லவர்.
அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம். தட்டுகைய தட்டுகைய வாய தர வாய தர. பொல்லாத ஆவியே, அசுத்த ஆவியே, பலவீனத்தின் ஆவியே, சாபத்தின் ஆவியே சுட்டாரிக்கப்பட்டு போவதா. அவருடைய மகிமை இறங்கு வருவதாக. வல்லமை, fire. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் மறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமாயின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத 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 பலவீனத்தின் ஆவியே, சோர்வின் ஆவியே, பிசாசின் ஆவியே, கட்டுகளை உடைக்கிற ஆவியே, பில்லி சூனிய ஆவியே, அந்தகார சக்தியே, குடும்பங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு பொல்லாத கிரியை fire. இயேசுவின் நாமத்தினால் சுட்டாரிக்கப்பட்டு போவதா. உம்முடைய நாமத்தில் சுட்டாரிக்கப்பட்டு போவதா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. ஓ இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, எல்லாம் பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, எல்லா நோய்கள் தீருது, எல்லாம் பாவம் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள், வல்லமை, உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள். அப்பா, உம்முடைய வல்லமை ஜனங்களுக்குள்ள பாயட்டும். பொல்லாத ஆவி, பலவீனத்தின் ஆவி, சாபத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் சுட்டாரிக்கப்பட்டு போகலாம். உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. ஜீசஸ், இப்பொழுது அந்த கட்டு உடையட்டும், அந்த சாபம் உடையட்டும். ஆண்டவரே, பில்லி சூனியம் குடும்பங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எல்லா சாபங்கள், கட்டுகள், அந்தகார சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் fire of the Holy Spirit. இயேசுவின் வல்லமையின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போவதா. பொல்லாத சாத்தான் அபிஷேகத்தின் ஆவியானவர் நுகங்களை முறிப்பீரான், கட்டுகளை உடைப்பீரான். உம்முடைய வல்லமை பாய்வதாக. Is a mighty fire. Oh Jesus, கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறார். மதீனம் வெளியே போகிறது, சாபம் வெளியே போகிறது, கட்டு உடையுது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள கடைசியா உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே இயேசுவே ஓ இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் சுகமானேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே, சொத்து என்று அள்ளிக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே இப்பொழுது எல்லாம் இயேசுவே. இயேசு இயேசு
வஞ்சிக்கிற ஆவிகள் உடைக்கப்படுவதாக. Right now in the mighty name of Jesus. ஆவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நான் உயிர் வாழ்வேன். ஆவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன், ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். ஆவியினால் நான் பிறந்து விட்டேன், ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் உம்மை விட யாரும் இல்லை. ஒரு அக்கினி 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 அக்கினி, தேவனுடைய அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி, சாபத்தை சுட்டரிக்கும் அக்கினி, அந்தகாரங்களை சுட்டரிக்கும் அக்கினி, பலவீனத்தை சுட்டரிக்கும் அக்கினி. சாபமே, பொல்லாத ஆவியே, இந்த சபையில் உனக்கு இடமில்லை. அந்தகார சக்தியே வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. வஞ்சிக்கிற ஆவியே, அசுத்த கிரியை, பொல்லாத கிரியை, அக்கினி சுட்டரிக்கட்டும், சத்துருவை சுட்டரிக்கட்டும், சாபங்களை சுட்டரிக்கட்டும், பாவங்களை சுட்டரிக்கட்டும். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வசனம் சாதாரண வசனம். மதீனம் மட்டும் இல்ல, சாத்தானுடைய கிரியைகள் கூட வெளியேறணும். மதீனத்தை உண்டாக்குற சாத்தான், பலவீனத்தை உண்டாக்குற சாத்தான் சபைக்கு வந்தா விசுவாசி, வெளியே போனா வேற ஆவி. ஹல்லேலூயா. ரெண்டகத்தின் ஆவி, பில்லி சூனியத்தின் ஆவி, சபைக்கு உண்மை இல்லாத ஆவி, உத்தமம் இல்லாத ஆவி, இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் சுட்டரிக்கிறார். கையை தட்டி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சத்துரு சுட்டரிக்கப்பட்டு போன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்துங்க. அப்பா உங்களை தொட்டார், வசனத்தை அனுப்பி தொட்டார், ஆவியில தொட்டார். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் எப்பேற்பட்ட வியாதியையும், எப்பேற்பட்ட சாபத்தையும், எப்பேற்பட்ட பலவீனத்தையும், எப்பேற்பட்ட கட்டுகளையும், எப்பேற்பட்ட வியாதியையும் குணமாக்க வல்லவர். அவர் வல்லவர். அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உங்க ஆலயம் தான்பா எனக்கு எல்லாம். 8 வயசுல வீட்டை விட்டு துரத்தப்பட்டவங்க நானு. ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவங்க உங்க முன்னாடி நிக்கிறேன் நானு. என் குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படலங்க. 8 வயசுல பன்னு ரஸ்னாக்காக சபைக்குள்ள வந்த என்னை இந்தியாவின் சுவிசேஷகராய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் என் மூலமாய் என் குடும்பத்தை ரட்சித்திருக்கிறார். I am not a Christian background, I am a Hindu background. என் தகப்பன் தாய் எல்லாம் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். கர்த்தர் என் குடும்பத்தில் என்னை தொட்டார், என்னை சிறு வயதில் இருக்கும்போது ரட்சித்தார், என்னை பலமாய் பிடித்தார். நான் இயேசுவை உறுதியாய் பிடித்தேன். வீட்டில இருந்து துரத்தப்பட்டேன், ஆலயத்துல தாங்க தங்கினேன். அம்மா நீ நிக்கிற அந்த ஆலயத்துல தான் நான் வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மா அன்பை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததெல்லாம் இந்த இயேசுவின் அன்பு தான். ஏன்னா எங்க அப்பா அம்மா என்னை தூக்கி வெளியே போட்டாங்க. ஹல்லேலூயா. பெத்தவங்க தூக்கி போடுவாங்க. நீ இன்னைக்கு சொந்தம்னு ஓடுறியே, அதெல்லாம் உன்னை தூக்கி வெளியே போட்டுரும். இன்னைக்கு ஆண்டவரை தேடாம மனுஷன் நாடி ஓடுற பத்தியா, ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, உன்னை வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. என்ன பெத்த அம்மா அப்பா என்னை தூக்கி வெளியே போட்டாங்க. அனாதையாக நீங்க நிக்கிற அந்த ஆலயத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். கர்த்தர் சாமுவேலை சபையில வைத்து ஒரு பெரிய ஊழியனாய் மாற்றினது போல, ஹல்லேலூயா, அந்த சாமுவேலுக்காவது அம்மா கொண்டு வந்து சபையில விட்டாங்க, என்னை யாருமே விடலங்க. என் ஆண்டவரே கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு தகப்பனும் தாயுமா இருந்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி அன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐநாவரத்தில் இருக்கிற ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச் பாஸ்டர் பிரதாப் சிங்கோட சபையில நான் 8 வயதிலே ஆண்டவரால் தொடப்பட்டேன். அவரே எனக்கு தகப்பன்,
அவரே எனக்கு தந்தை. நான் ஜெபிச்ச ஆண்டவரே, இந்த அன்பு எங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சிக்கு வரணும்னு எல்லாரையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தங்க. எங்க அப்பா என்னை துரத்தினவர், நரகத்துக்கு போக கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். அவருக்கு ஒரு மஞ்சா காமலை வந்து சாகிற நேரத்துல நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், அப்பா நீ எங்களுக்கு கெட்டதே செஞ்சிருந்தா கூட நீ நரகத்துக்கு போக கூடாதப்பா, ஏன்னா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. ஏன் தெரியுமா, நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்தின போதிலும் என் ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறாரு. ஆமென். அவர் சொன்னார், இல்லப்பா உங்களை துரத்தின பாவி நான் துரோகம் செய்தேன், நான் சாகணும் ஜெபம் பண்ணுப்பானாரு. இல்ல, ஆண்டவர் சாகடிக்கிறவர் இல்ல, ஆண்டவர் வாழ வைக்கிறவர், ஆண்டவர் குணமாக்குகிறவர், புறத்துண்டவனை சேர்த்துக் கொள்கிறவர். எங்க அப்பாக்காக நாங்க குடும்பமாய் கண்ணீரோடு அந்த குன்னத்தூர் கிராமத்தில் ஜெபிச்சோம். தேவ ஜனமே, எந்த மருத்துவர்கள் பழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ, கர்த்தர் காலையில் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார், பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். எங்க அப்பா எந்தெந்த மரத்தாண்ட எந்தெந்த கோயிலாண்ட போய் வணங்கினாரோ இந்த சுகத்தை பெற்ற பேருக்கு சொன்னாரு, என் மகன் ஆராதிக்கிற இயேசுதான் உண்மையான தெய்வம்னு. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட போட்டுக்கின்னு பைபிள் எடுத்துன்னு 4 வருஷம் கர்த்தர் அவருக்கு ஜீவனை கூட்டி கொடுத்தார். இயேசுவே ஆண்டவர்னு சொன்னார். ஹல்லேலூயா. எங்க அப்பா நடராஜனுக்கு பக்கத்துல ஒரு தொட்டில சுத்தம் பண்ணி பாஸ்டரை கூட்டி அடுத்த நாள் புதன்கிழமை ஞானஸ்தானம் கொடுத்த பழைய மனுஷன் செத்துப்போம், புதிய மனுஷன் வெளியே வந்தால் எபினேசர் பேர் வச்சோம். கையை தட்டிங்க. ஹல்லேலூயா. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி, வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி, பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றினீரே, பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றினீரே. உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்பி வந்த நான் வெட்கப்படல, உம்மையை என்ன கைவிடல. இயேசுவே, உம்மை நம்பி வந்த நான் வெட்கப்படல, உம்மையை என்ன கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி, வெறும் கையாய் நான் கடந்து வந்தோ, இரு பரிவாரங்கள் தந்தவரே. கரங்களை தட்டி தெய்வமே, சர்வ வல்லவர் நீ ஒருவர், உம்மை துதிப்பே. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தி. ஓ, காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக உடன்படிக்கை உடன்படிக்கை என்னோடு செய்து நான் இழந்திட்ட யாவையும் தந்தவரே, உடன்படிக்கை என்னோடு செய்து நான் இழந்திட்ட ஒரு பாபா தந்தவரே. கைகளை தட்டி லோகே சர்வ வல்லவரே, பெரியவரே, மகிமையான தெய்வமே. ஓ எல்லோகே 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 உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்த நான் வெட்கப்படல, உம்மையை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்த நான் வெட்கப்படல, உம்மையை என்ன கைவிடல. பெரு கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி, வேறு தகப்பனே கடந்து வந்தேன், இரு பரி ஓ பாபா பாபா சக்கரா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சபை, உம்முடைய வல்லமை. Hello.
அம்மா, ஐயா, நாங்க இங்க அறிவிச்சு கொண்டிருக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் இல்ல. உங்களை எங்க தெரியுமா கொண்டு வந்தாரு? சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து. இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இந்த கட்டடம் இல்ல, இது ஆண்டவருடைய வீடு, இது தேவனுடைய வீடு, சுகமளிக்கிற வீடு, உன்னை வாழ வைக்கிற வீடு, உன்னை ஆசீர்வதிக்கிற வீடு. இந்த வீட்டுக்குள்ள, இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்த நான் 8 வயசுல வந்தேன். இன்னைக்கு கர்த்தர் என் தலையை நிமிர்த்தி இருக்கிறாரு. என் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற உன் தலை இந்த மாசம் நிமிர போகுது. இந்த மாசம் உன் தலை நிமிர போகுது. உன் குடும்பம் நிமிர போகுது. உன் வாழ்க்கை நிமிர போகுது. நீ வெட்கப்பட்ட இடத்துல, நீ சோர்ந்து போன இடத்துல எங்கெல்லாம் வெட்கப்பட்டியோ அங்கெல்லாம் உன்னுடைய கையை கர்த்தர் உயர்த்த போறாரு. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கையை தட்டுவோம். அவரே பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நம் தேவன் ஆமென் செய்த நன்மைகளுக்கு அவர் நன்றி எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவர் அவர்களை சுகமாக்கி அனுப்பினார். அதில் ஒருத்தன் வந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று தொழுது கொண்டான். ஆண்டவர் ஒன்று பார்த்து கேட்கிறார், மற்ற 9 பேர் சுகமாக்கப்பட்டவர்கள் 10 பேர், நீ ஒருத்த மாத்திரம் வந்திருக்க, மற்ற 9 பேர் எங்கே? அப்படியானால் நாம் எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நீ நன்றி சொல்லியிருக்கிறியா? அப்படி நீ நன்றி சொல்லுவாயானால் உனக்கு ஒரு புதிய நன்மை இன்னைக்கு வரும். ஒரு புதிய ஆசீர்வாதம் உன் மேல் வரும். ஒரு புதிய விடுதலை உனக்கு வரும். புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். வாயை திறந்து நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. காண்பவரே, காப்பவரே, காண்பவரே, காப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. பாவமெல்லாம் போக்கிவிட்டே, என் பாவமெல்லாம் போக்கிவிட்டே. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. நோய்களெல்லாம் சுமந்து கொண்டே, என் நோய்களெல்லாம் சுமந்து கொண்டே. நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. ஆமென். நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே. புது வாழ்வு எனக்கு தந்தீர், புது வாழ்வு எனக்கு தந்தீர். நன்றி,
நன்றி நன்றி என்று நாள்தாரம் பாடிடுவேன். நன்றி 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 என்று நாள்தாரம் பாடிடுவேன். ஆமீன் 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 அல்லேலூயா ஆமீன் 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 அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா ஆமீன். உப்பா பாபா ராஷா தரா 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 கராத்தி ராதரா. அப்பா ராஜா, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. கர்த்தர் நீர் இந்த காலை முதல் கொண்டு இம்மட்டுமாய் கர்த்தர் இந்த இடத்திலே நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் சமீபமாய் வந்திருக்கிறார், உன் பக்கமாய் வந்திருக்கிறார். உன்னை தொட்டு சுகமாக்கும்படி, உன்னை விடுதலையாக்கும்படி, உன் கண்ணீரை துடைக்கும்படி, உன் கஷ்டங்களை நீக்கும்படி கர்த்தர் உன் பக்கத்தில் வந்திருக்கிறார், உன் பக்கத்தில் வந்திருக்கிறார், உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். தரா சதா ரகா தரா சதா ரபா குரியா ஒராதா ராதா ராதா ராகா ராதா ரா. தேவாவி தேவாவி தேவாக்கினி தேவாக்கினி தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ கிருபை தேவ கிருபை ஒவ்வொருவரும் மூடட்ட ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மூடுவதாக, ஒவ்வொருவரையும் மூடுவதாக, ஒவ்வொருவரையும் மூடுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற மகா பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம். மட்டுமாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய தாசர்களை கொண்டு வந்த ஆண்டவரே, சபைக்கு தேவையான சத்தியங்களை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தால் நிரப்பி ஒவ்வொருவர் நீர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். பிரதர் ஐயா தேவ சகாய ஐயாவாக்காக, சாந்தி சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம். அவர்களை கொண்டு நாளில் நீர் போதித்த ஆண்டவரே அந்த நீதிமொழிகளிலிருந்து சொல்ல சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே இவாஞ்சலிஸ்ட் ஜான் பிரபு அவர்களை கொண்டு வந்து அவர் மூலமாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா சாட்சியை கொடுத்து அபிஷேகத்தில் நிரப்பும்படியாய் ஆண்டவரே ஒரு வல்லமையாய் கர்த்தர் நீர் ஒரு அபிஷேகத்தை போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவரே அப்பா மனிதர்களால் அல்ல, முன் உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம் அல்ல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாக்கள் எடுத்தது இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்போது இறங்கி வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை சூழ்ந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதியும். தேவதாசர்களை இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு உம்முடைய தேவதாசர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். எங்கள் மீட்பெரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.